திருச்சிற்றம்பலம். வேதாந்த ஞானம் விளங்கும் விதியிலோ நாதாந்த போதம் நணுகிய போக்கது. போதாந்தமாம் பரன்பால் புக்கதால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நண்ணுமே. வேதாந்தம் என்பது வேதத்தின் அந்தமாய் விளங்கும் ஞானகாண்டமாகிய உபநிடதங்களை குறிப்பது. வேதத்தின் முடிவான முக்கியமான பகுதி உபநிடதங்கள். உப என்றால் அருகில், நீ என்றால் கீழே, ஷத் என்றால் உட்காருதல். ஞானகாண்டமாய் விளங்கும் உபநிடதங்களை ஆத்ம அல்லது பிரம்மஞானத்தை அறிந்த குருவின் பாதங்களில் அருகே அமர்ந்து அவற்றை உணர்ந்து கொள்வதை இது உணர்த்துகிறது. கர்மா என்னும் செயல், சம்சாரம் என்னும் பிறவி பெருங்கடல், மோட்சமாகிய வீடு பேறு, ஆத்மா மற்றும் பிரம்மம் இவற்றிற்கு ஆதாரமாக விளங்கும் பரம்பொருள் ஆகியவற்றிற்கு அடிப்படை விளக்கங்களை தருவதே உபநிடதங்கள். மனித மற்றும் பிரபஞ்ச அறிவின் சிகரமாக விளங்கும் உபநிடதங்களை குருவின் மூலம் அறிந்து ஞானம் பெற முயல வேண்டும். அதுவே ஞான நெறிகளுள் அறிவை விளங்கச் செய்ய கடைபிடிக்கப்படும் முறையாகும். வேதாந்த ஞானம் விளங்கும் விதியிலோ நாதாந்த போதம் நணுகிய போக்கது. போதாந்தமாம் பரன்பால் புக்கதால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நண்ணுமே. ஒருவேளை தங்கள் விதிப்பயனால் குருவின் துணை பெற இயலாதவர்கள் ஞானத்தின் வடிவாய் முடிவாய் விளங்கும் பரன்பால் சரணடைந்தால் பரன்பால் புக்கதால் அதன் பயனால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நண்ணுமே. ஓம் என்னும் நாதத்தின் முடிவாகிய முத்தியோடு சித்தியும் வாய்க்கும் என்று பாடுகிறார். அன்பே சிவம், அடியார்க்கு அடியேன்.